எல்லாருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருத்திக். டியூட்டி டு எக்ஸ்பிரஸ் அவர் ஒப்பீனியன் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதோடைய விளைவு தான் இந்த விஜய் கிருத்திக் கார் அப்படிங்கிற சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஹலோ என்ன கேக்குதாண்ணா? கேக்குது. வணக்கங்க. வணக்கம்ண்ணா. நீங்க உங்க பேரு? என் பேர் குமார்ண்ணா. குமார். ஓகே. எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க? நான் சென்னையில இருந்து பேசுறேண்ணா. ஓகே. நீங்க மைத்ரியில? ஆனா நானும் மைத்ரின்னா இவனுங்க இப்ப மைத்ரிக்கு சப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடியே வீட்டு ஆன்லைன் டிவில இருந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நீங்க முதல்ல கூப்பிட்டுருந்தீங்க, உங்க கால் கிளியரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு மதிய கூப்பிட்டீங்க. இது என்னன்னா இப்ப இவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னா இதுக்கெல்லாம் முன்னாடி இவங்க சொல்றாங்கல்ல V3 ஆன்லைன் டிவின்னு இருந்துச்சு, நீங்க ஏன்டா 3 வருஷம் பத்தி சொல்லல அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரே ஒண்ணுன்னா இவங்க 2017 V3 அதுக்கு முன்னாடி விர்ச்சுவல்னு ஒண்ணு வச்சிருந்தாங்கண்ணா. விர்ச்சுவல் இந்த மாதிரி இதேதானா அந்த நம்ம குருஜி இருக்காருல்ல போகர் மகான் இதே மாதிரி நீங்க ஆயுர்வேதத்தை நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு இதே மாதிரி மதுரையில மக்களை கழுவினார்னா மண்டைய. விர்ச்சுவல்ன்றது மதுரைக்குள்ள மட்டும் நடந்த ஒரு நிகழ்ச்சி தான். அதனால பெருசா வெளியில வரலைங்கன்னா, ஆனா என்ன அப்படின்னா இதுக்கப்புறம் விர்ச்சுவல்ல போய் சேர்ந்து எல்லாமே பண்ணவங்க அதையும் ஸ்டாப் பண்ணிட்டு அவர் V3 ஆன்லைன் டிவின்னு ஒண்ணு ஆரம்பிக்கிறாருன்னா. இவர் V3 ஆன்லைன் டிவில ஆரம்பிக்கும் போது தானே இவரோட பேஸ் கோயம்புத்தூர் ஆகுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் மதுரை தானே இவரோட பேஸ். V3 ஆன்லைன் டிவி ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஆப்ல நாங்க டெய்லி மோட்டிவேஷன் கன்வென்ஸ் போடுவோம், யாருமே எதுவுமே காசு கட்ட வேணாம், வெறுமனை பார்த்தா போதும், காலையில 5:30 மணிக்கு ஒருத்தனை முழிக்க வைக்கிறோம், அதனால நீங்க அந்த வீடியோ பாருங்க அப்படின்னு முதல்ல ஆரம்பிச்சாங்கண்ணா. 5:30 மணிக்கு யாரு முதல் வீடியோ பாக்குறானோ அவனுக்கு 50 ரூபானா. அடுத்து யாரு பார்த்தாலுமே அவங்களுக்கு 25 ரூபானா. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே டெய்லி 5 ரூபா வருங்கண்ணா. அப்புறம் 6 வீடியோ பார்த்தா 30 நாளைக்கு, ஒரு நாளைக்கு 6 வீடியோனா. அப்போ 30 ரூபா ஆச்சுன்னா அப்போ நீங்க கணக்கு பண்ணிக்கோங்க, ஒரு மாசத்துக்கு 9,000 ரூபா. நீங்க அந்த காசை ரீசார்ஜ் பண்றதுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம போகர் மகன் சொன்னாரு. அதை கேஷா எடுக்க முடியாது, நீங்க ரீசார்ஜ் பண்ணலாம். கேஷை எடுக்கலாம்னா கேஷை எடுத்து நீங்க அதை ரீசார்ஜ் பண்றதுக்கு நீங்க ஏன் ரீசார்ஜுக்கு ஏன் காசு கொடுக்குறீங்க? இந்த மாதிரி சும்மா இந்த ஆடை பார்த்தா போதும்ல, உங்களுக்கு ஆடு கிடையாது, வீடியோ எடுத்து போடுவாங்க. ஆமாண்ணா, இந்த இது ரீச் ஆகுறதுக்கு. ரீச் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பிளானா கொண்டு வந்தாங்கண்ணா. ஒவ்வொரு பிளானா கொண்டு வந்துட்டு கடைசி இந்த சேலரி அச்சீவர்னு ஒரு பிளான் கொண்டு வந்தாங்கண்ணா. சேலரி அச்சீவர்ல நீங்க 20,000 ரூபாய் கட்டி சேரணும்னா அப்போ இதே டேப்லெட் தான், ஆனா V3 ஹெல்த் ஜோன்ல இருந்து ஒரு டேப்லெட் வரும்னா. அதுல நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா 6 வீடியோ விடாம நீங்க 3 மாசத்துக்கு பாக்கணும்னா, 10 நாள்ல இருந்து 3 மாசத்துக்கு பாக்கணும். 3 மாசத்துக்கு பார்த்தா உங்களுக்கு அடுத்த நாள்ல இருந்து மாசம் 12,000 ரூபானா. இந்த 9,000 ரூபாய் போக 12,000 ரூபாய். இதுக்கப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க என்னன்னா, நீங்க ஒரு வருஷம் ஃபுல்லா இந்த 9,000 ரூபாய கரெக்டா வாங்கிட்டீங்க அப்படின்னா வருஷ முடிவுல உங்களுக்கு 15,000 ரூபாய் ஒரு புது போன் வாங்குறதுன்னா. சரிங்களா? இந்த 9,000 ரூபாய தவிர அந்த 15,000 ரூபாய் கடைசி வரைக்கும் தரலன்னா. சரிங்களா? ஆனா அதை கடைசி வரைக்கும் ஆசை காட்டிட்டே வந்தாங்க. அப்போ இந்த 12,000 ரூபாய் பிளானுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 மாசம் தொடர்ச்சியா யாராவது ஒருத்தரை பார்க்கணும்னா, தொடர்ச்சியானா ஒரு நாளைக்கு 6 வீடியோ நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னா. ஒரு மாசத்துக்கு 3 தடவை நீங்க பெர்மிஷன் போடலாம். நீங்க அதை தாண்டி ஒரு தடவை யாராலனா ஒரு வீடியோ 2.5 மணி நேரம் ஓடுனா, இப்ப வீட்டுல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன், அன்னைக்கு எத்தனை வீடியோ நீங்க பெர்மிஷன் போட முடியும்? சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 ஆளை சேர்த்து விடணும். இதே சேலரி அச்சீவருக்கு சேர்த்து விட்டீங்கன்னா அந்த 12,000 ரூபாய் உங்களுக்கு தந்துடலாம். ஏன் தர முடியாதுன்னா, நான் 20,000 ரூபாய் கட்டி சேர்த்து விட்டுறீங்களா, அவனோட 12,000 ரூபாய் எனக்கு தரலாம்ல. இந்த மாதிரி தானே போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொரோனா வந்துச்சுங்கிறதுக்காண்டி கொரோனாவை ஒரு சாக்கா வச்சு இவங்க இதுல இருந்து தப்பிக்க பாக்குறாங்கண்ணா. இவங்க தப்பிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க பண்ண பெரிய திருட்டுத்தனம் என்ன தரணும்னா, அணியன்ல சொல்லுவாங்கல்ல, ஒருத்தன் 5 பைசா திருடணும் அவனுக்கு அது பெரிய விஷயமே கிடையாது. சரியா?
இவங்க வந்து க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, கொரோனா டயத்துல எல்லாருக்குமே நாங்க வந்து ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 99 ரூபாய்க்கு வெல்கம் பிளான் ஒண்ணு கொண்டு வராங்க. சரிங்களா? வெல்கம் பிளான் வந்து வெறும் 99 ரூபாய் நீங்க கட்டி எழுதி போட்டீங்கன்னா 3 மாசம் வந்து கரெக்டா நீங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1800 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லி முத அது இன்ட்ரடியூஸ் ஆகுதுங்கண்ணா. 99 ரூபாய். இப்ப நான் 99 ரூபாய் கட்டி 3 மாசம் தொடர்ந்து பாத்துட்டேன்னா 1800 ரூபாய். சரிங்களா? இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணும் போது ஆனா எப்படி ஆசையை தூண்டுறோம் அப்படின்னா, இதுல வந்து இப்ப நம்ம இங்க இந்த தற்கொலைஸ் வந்து வச்சிருக்காங்கல்ல, SC1 SC2 இதுக்கெல்லாம் வந்து அப்பவன் போகர்ன்றவன் WG1 இருந்து WG12 வரைக்கும் வந்துச்சுன்னா. சரிங்களா? WG1 இருந்து WG12 வரைக்கும் நீங்க வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 lakhsல இருந்து 6,33,000 வந்து உங்களோட கடைசி வேல்யூ. ஆனா நீங்க WG12 மக்களுக்கு வந்து அது பெரிய விஷயமா தெரியாது. நான் WG1 வந்து நீங்க 6 லட்சம் ரூபாய் வாங்கலாம். WG12 வந்துட்டீங்கன்னா நீங்க 24 லட்சம் ரூபாய் வாங்கலாம்னா. இது இவனோட ஒரு ஸ்கீம்னா. இதே மாதிரிதான் BMW ஒரு ஸ்கீம் வச்சிருந்தான். BMW கிளப் என்னன்னா, என்கிட்ட இருக்க அத்தனை வீட்டு வாசல்லையும் நான் BMW உட்கார வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அதே பிளான் தானா வச்சிருந்தான். பிளானுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாதுன்னா, நீங்க இப்ப நான் சொல்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்டா தெரியலாம். 99 ரூபாய் கட்டி நான் எனக்கு கீழே 3 பேர் சேர்த்திட்டேன்னா நான் WG1. சரிங்களா? அந்த ஒவ்வொரு ஆளும் அவங்களுக்கு கீழே வந்து 3 பேரை சேர்த்துட்டாங்கன்னா அவங்க எல்லாருமே WG1, நான் WG2னா. சரிங்களா? இதே மாதிரி கடைசியில போய் எனக்கு வந்து சேர்றாங்க பாத்தீங்களா அந்த 3 பேர், லாஸ்டா 11வது 3 பேர் எனக்கு இமீடியட்டா சேர்ந்த 3 பேரு எப்போ WG11 ஆகுறாங்களோ நான் அப்போ WG12 அப்ப WG12 ஆகும்போது எனக்கு எவ்வளவு அமௌண்ட் கிடைக்கும்னா 24 லட்சம் ரூபாய்னா. SG பிளான் மாதிரியே அப்படியே SG பிளான் மாதிரியே WG1 வச்சிருந்தாங்கன்னா ஆனா வந்து அதுல வெறும் 100 ரூபாய்னா. இப்போ நீங்க வந்து நல்லா பாருங்க, 3 பேர் நான் சேர்த்து விட்டோம்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காசு எவ்வளவுனா, 3 பேர் சேர்த்து விட்டாவா, நான் வெறும் 3 பேரை சேர்த்து விட்டா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய காசு எவ்வளவுனா, போகர் மகனுக்கு கிடைக்கக்கூடிய காசுனா 3 பேரை சேர்த்து விட்டா அவனுக்கு கிடைக்கக்கூடிய காசு வெறும் 300 ரூபானா. சரிங்களா? நான் WG12க்கு நான் வந்து வரணும் அப்படின்னா இதுல வந்து பல பேரு ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணி W8, 9 வரைக்கும் போனவங்களும் எனக்கு தெரியும்ண்ணா. ஆனா எனக்கு தெரியல. ஆனா W9 வரைக்கும் போன ஆட்கள் இருக்காங்க. இதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து யூடியூப்ல வீடியோ போட்டு W9 ஆனா ஒரு வேலை எனக்கு தெரியும். அப்போ நீங்க நல்லா கேட்டுக்கோங்கன்னா 3 பேர் சேர்த்து விட்டா நீங்க கம்பெனிக்கு கொடுக்குற காசு 300 ரூபாய். ஆனா மக்களுக்கு என்ன புரியுறது இல்லைன்னா WG12 ஆகணும்னா நீங்க உங்களுக்கு கீழே எவ்வளவு பேர் தெரியுமா நான் சேர்த்திருப்பீங்க? 5,31,441 பேர்னா. அந்த 5,31,441 பேர்ட்ட இருந்து நீங்க 100 ரூபாய் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு காசுனா கிடைக்குது? 5,34,44,100 ரூபாய். கிடைக்குதுன்னா ஒரு ஆளுக்கு வந்து என்கிட்ட இருந்து மொத்தமா வாங்கின காசு 5,31,44,100 ரூபாய். எனக்கு கொடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா 63 லட்சம் ரூபாய். அதாவது இந்த கமிஷன்ல 63 லட்சம் ரூபாய். இதே மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் சேர்த்துட்டு போனீங்க அப்படின்னா எனக்கு வந்து WG2 ஆனப்ப அவனுக்கு ஒரு கமிஷன் கிடைச்சிருக்கும்ல, அந்த மாதிரி மொத்த கமிஷனையுமே சேர்த்தீங்க அப்படின்னா வெறும் 1,80 லட்சம் ரூபாய்னா. 5,31,33,000 இருந்து 1,80,00,000 மட்டும் கொடுத்துட்டு பாக்கி ஃபுல்லா இவங்களுக்குண்ணா. இத வந்து லட்சக்கணக்கான பேர்னா இப்ப V3 ஆட்ஸ் எல்லாம் சும்மா 60 லட்சம் பேருன்னு வந்து பேசிட்டு இருக்காங்கன்னா V3 ஆன்லைன் டிவில இவனுங்களுக்கு எல்லாம் மேல சேர்ந்தானுங்கன்னா. ஆனா நான் இப்ப 100 ரூபாயை கொடுத்துட்டு ஒருத்தன் ஏமாத்திட்டான் அப்படின்னா அதுக்காண்டி நான் கோர்ட்டு கேஸ் அலைய முடியுமா? அலைய முடியாது. அந்த ஒரே காரணத்துக்காண்டி தானே இவனுங்க ஆன்லைன் டிவியில் தப்பிச்சானுங்க. இப்ப நீங்க வந்து என்ன ஃபீல்ட்ல இருக்கீங்க, என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா நான் வந்து சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கேன். சாஃப்ட்வேர் டெவலப்பரா இருக்கீங்க. சாஃப்ட்வேர்னா நீங்க வந்து ஒன்லி சாஃப்ட்வேரா வெப்சைட்டும் பண்றீங்களா? இல்ல நான் நான் வந்து ஒரு எப்படி சொல்லலாம், நான் வந்து சாஃப்ட்வேர் டிசைனர். நான் டிசைனர்னா நான் ஒரு கம்பெனிக்கு வேலை பாக்குறேன், ஒரு பிரைவேட் பேங்க்கு வேலை பாக்குறேன் நான். இப்ப இந்த மைவிடியுடைய ஆப் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப பிளே ஸ்டோர்ல இருந்து தூக்கிட்டாங்க. ஆமாண்ணா. அடுத்து வந்து இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஆப் வந்து டிரைவ்ல போட்டு
அந்த டிரைவ் மூலம் டவுன்லோட் பண்ணிக்கலான்ட்டு எல்லாரும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. கரெக்ட்ண்ணா கரெக்ட்ண்ணா. உங்களை பத்தி வீட்டுல ஆனா இதுல வந்து ஒரு காசுக்கு ஆகாதுங்கண்ணா. நல்லா கேளுங்கண்ணா. இப்ப நீங்க வந்து எனக்கு வந்து நீங்க ஒரு டேட்டா நீங்க தரணும் அப்படின்னா இப்போ வந்து நீங்க ஒண்ணு மட்டும் யோசிக்கோங்க. எதுக்குன்னா வந்து பிளே ஸ்டோர்ல போட்டு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ண சொல்லணும். இதே மாதிரி எல்லாருமே வந்து அவங்களோட வெப்சைட்டை போட்டு நீங்க இதுல இருந்து டைரக்டா டவுன்லோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்றது இல்லை. சொல்லுங்க, நீங்க டெக்னிக்கல் பர்சன், சொல்லுங்க. ஆனா நீங்க வந்து அவனை போய் திருப்பி கேள்வியே கேட்க முடியாதுங்கன்னா, நீங்க வந்து இப்ப பிளே ஸ்டோர்னு வச்சிருக்கீங்கன்னா பிளே ஸ்டோர்ல அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கணும். நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. நீங்க அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கட்டுப்பட்டா மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து உங்களோட ஆப்பை ஹோஸ்ட் பண்றதுக்கான அப்ரூவல் கிடைக்கும். சரிங்களா? இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஐபோன் பிளே ஸ்டோர்ல வந்து 2 மடங்குமா. இதை விட அவங்க ரொம்ப ஸ்ட்ரிஞ்செண்டா இருப்பாங்க அவங்களோட ஆக்ஷன்ஸ்ல. அவங்களுடைய இது வந்து ரொம்ப செக்யூரா இருக்கும் இல்லையா? அதனால ஆண்ட்ராய்டுக்கு மட்டும் அப்கிரேட் பண்ணிருக்காங்க, இதுக்கு iOS பண்ணவே இல்லை. ஆமாங்கண்ணா. நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா, அதாவது இப்போ வந்து ஒரு எப்படி சொல்ற ஒரு சீட்டிங் ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சீட்டிங் ஆப்னு நான் சொல்றேன் அப்படின்னா, உங்ககிட்ட இருந்து உங்களோட டேட்டாவையோ ஏதோ ஒரு நான் வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு டேட்டாவையோ உங்களோட வந்து காசையோ எதுக்கோ நான் திருடுறேன்னு வைங்களேன், அந்த ஆப்பை என்னால என்ன நினைச்சு தலையில நின்னாலும் ஐபிளே ஸ்டோர்ல என்னால பண்ண முடியாதுண்ணா. ஏன்னா அவனோட ரூல்ஸ் அவ்வளோ ஸ்ட்ரிஞ்செண்டா இருக்கும். அவன் அவ்வளோ பேக் எண்ட்ல வந்து வெரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தானே அவங்கள வந்து அவனோட பிளே ஸ்டோர்ல போட விடுறாங்க பிளே ஸ்டோர்ல. ஆனா கூகுள் வந்து ஒரு வாஸ்ட்ங்கன்னா அதுல வந்து யாருனாலும் அது ஏன் அப்படி கூகுள் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஐபோனோட டெவலப்பர்ஸோட கவுண்ட்டும் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஐபோன் டெவலப்பர்ஸை விட நம்ம நார்மலா சொல்றேன் ஐபோன் டெவலப்பர்ஸை விட டெவலப்பர்ஸ் அதிகம். அவங்களோட லேர்னிங் பர்பஸ்க்காண்டி இப்ப நான் வந்து ஒரு ஆப் டெவலப்பரா இருக்கேன்னா நான் வந்து சாதாரணமா ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி சும்மா ஒண்ணும் இல்லைன்னா உள்ள நீங்க போனீங்கன்னா வந்து ஹாய் குமார் அப்படின்னு வரும்னா அதான் எதுவுமே வராதுங்கன்னா இப்படி ஒரு ஆப்பை என்னால பிளே ஸ்டோர்ல போட முடியுமா? ஐபோன்ல முடியாதுண்ணா. அதனாலதான் இவங்க ஐபோனுக்கு போகலண்ணா. இப்ப என்ன ஆகுங்கன்னா ஏபிகேல இருந்து இவங்க வந்து பிளே ஸ்டோர்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. சஸ்பெண்ட் பண்ணதுக்கு இவங்க வந்து நம்ம முட்டுப்பிள்ளை வந்து ஒரு கதை சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு இவங்க என்னமோ ஒரு வழியை கண்டுபிடிச்ச மாதிரி இந்த கம்பெனி நல்ல கம்பெனி, இந்த கம்பெனியோட ஆப் நல்ல ஆப், அதுக்காக இந்த கம்பெனியே இந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்ச மாதிரி இவர் வந்து பேசிட்டு இருக்காருண்ணா. நான் இதுக்கு தானே உங்கள்கிட்ட நான் வந்து இதுக்கு முன்னாடி பேசுறப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். விட்மேட்ன்ற ஆப் உங்களால பழைய எம்ஐ போன்ல ரெட்மி போன்ல ஜியோமி போன்ல விட்மேட்னு ஒரு ஆப் இருக்கும்ண்ணா. அந்த ஆப்பை வந்து நீங்க நார்மல் சாம்சங்லயோ ஓப்போலயோ விவோலயோ டவுன்லோட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த ஆப் பிளே ஸ்டோர்ல கிடையாது, எம்ஐ ஸ்டோர்ல மட்டும்தான் உண்டு. ஆனா ஒரு யூடியூப் வீடியோ டவுன்லோட் பண்றதுக்கு எனக்கு அந்த ஆப் தேவைன்னா நான் வந்து இவங்க ஏன்னா வந்து கூகுள் டிரைவ்ல போடணும், நார்மலா ப்ளூடூத்ல அனுப்பிடலாம். நான் ஒரு ஏபிகே ஃபைல் அவ்வளவுதான். நார்மலா நீங்க ஒரு ப்ளூடூத்ல ஏபிகே ஃபைல அனுப்பிட்டீங்கன்னா என்னால அந்த ஏபிகே ஃபைல டவுன்லோட் பண்ண முடியும். ஆனா நீங்க டவுன்லோட் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு வார்னிங் கேட்கணும். நீங்க வந்து அந்த .apk ஃபைல நீங்க டவுன்லோட் பண்றீங்கன்னு வைங்களேன், ஒரு வார்னிங் கேட்கும். நீங்க வந்து ஒரு அன்ட்ரஸ்டட் சோர்ஸ்ல இருந்து இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்றீங்க, ஆர் யூ ஷோர்னு கேட்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு ட்ரஸ்டட் சோர்ஸ் கிடையாது. நாளை பின்ன இவங்க உங்களோட டேட்டாவையோ என்ன பிரீச் ஆனாலும் நீங்க யாரையும் போய் கேட்க முடியாது. கூகுள வந்து பிளே ஸ்டோர்லயோ இல்ல நீங்க நார்மலா லீகல் கம்ப்ளைண்ட்டுக்கோ நீங்க போறீங்க அப்படின்னா அது பிளே ஸ்டோர்லயோ இல்லாத ஒரு ஆப். அப்போ நான் வந்து எப்படி ஒரு ஹிடன் ஆப் அப்படின்னா வந்து எங்க ஆப் பிளே ஸ்டோர்ல தானே இருக்கு அப்படின்னு விட்டு கொடுக்க வருவானுங்க. ஹிடன் ஆப் அது இல்லைன்னா ஐ மீன் வந்து இவங்க .apk ஃபைல டவுன்லோட் பண்றானுங்க. பிளே ஸ்டோர்ல இருந்து அவனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு கஷ்டப்பட்டு உங்களோட ஆப் இல்ல, அதனாலதான் அதை வந்து தூக்குனாங்க. இப்போ அந்த ஒரு .apk ஃபைல கூகுள் டிரைவ்ல இருந்து எடுத்துட்டு பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாங்கன்னா அதுக்குதான் நான் வந்து சப்போர்ட் கூகுள்னு ஒண்ணு இருக்குமா, கூகுளோட சப்போர்ட் மெயில்னா அது சப்போர்ட் மெயிலுக்கு இந்த மாதிரி இந்த ஆப்பை சோ ரீசன்ஸ் காண்டி பிளே ஸ்டோர்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா இவங்க அதை வந்து கூகுள் டிரைவ்ல போட்டுட்டு இந்த .apk ஃபைல வச்சு டவுன்லோட் பண்ண சொல்றாங்க. ஏற்கனவே இது மேல கேசஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு. ஸோ இந்த டிரைவை வந்து சக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு நீங்க பண்ணுங்க. இந்த மாதிரி எத்தனை டிரைவ் டிரைவும் பண்ண போறான்னா
அதாவது அவங்க வந்து அந்த டிரைவை தான் அவங்க வந்து பேன் பண்ண முடியும். அந்த டிரைவ் மூலியமா இந்த ஆப் வந்து வெளியே போகாத மாதிரி அவங்க பண்ண முடியும். இல்லாம அந்த .apk ஒன்றும் பண்ண முடியாது. ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் அந்த .apk வந்து என் கையில இருக்க காசு மட்டும் அது யாருக்குமே தெரியாதுண்ணா. அது நாம கிரியேட் பண்ண அந்த சாஃப்ட்வேருடைய நான் கிரியேட் பண்ண ஒரு சாஃப்ட்வேர்னா நான் சப்ஸ்கிரிப்ஷனான்னு கூட உங்களுக்கு தெரியாதுன்னா, யாருக்குமே தெரியாதுன்னா. இப்ப நாளைக்கு அவன் வந்து உங்க ஆப் என்னோடதே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா சொல்லிட்டாங்கன்னா யாருக்கிட்ட நீங்க போய் கேட்க முடியாது. யாருக்கிட்டயுமே கேட்க முடியாது. அது என்னோட இது இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா அதாவது அந்த டெவலப்பர்ல இருந்து அந்த வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்கல்ல. ஆனா ஒரு ப்ராடக்ட் வந்து ரோல் அவுட் ஆகுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து டெவலப்மெண்ட் பேஸ்ல ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பேஸ்ல இருக்கும், அப்புறம் டெவலப்மெண்ட் பேஸ் வரும், அப்புறம் டெஸ்டிங் பேஸ் இருக்கும், அதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ் பேஸ் இருக்கும். இதுல இருந்து இந்த எண்ட் டு எண்ட் ப்ராசஸ்ல யாரெல்லாம் ஒர்க் பண்ணாங்களோ அவங்களோட எல்லா டீட்டெயிலுமே அவன் வந்து வச்சிருக்கணும். யாரு அந்த ஆப்பை வந்து மேனேஜ் பண்றாங்களோ அந்த கம்பெனி அவன் வச்சிருக்கணும். இதுல இந்த டெவலப்பர்ஸோட அத்தாரிட்டி என்னன்னு சொல்லிட்டு பாக்குறதுதான் பிளே ஸ்டோர்ல. இப்ப இவங்க வந்து .apk வந்து வச்சிருக்க அப்படிங்கனால இவங்க என்ன பண்ணாலும் இதுல வந்து தேவையில்லைன்னா. அப்ப இதுல வந்து இவங்க போயிட்டு ஏற்கனவே அந்த வேலட்ல அவங்க வந்து ஆடு பார்த்து வச்சிருக்கிற அந்த பேமெண்ட்டை கூட இவங்க வந்து மாற்றி வச்சு. ஆனா நான் அதானே சொல்றேன். இப்போ நீங்க வந்து சர்வர்ல கூகுள்ல போயிட்டு இப்ப நான் வந்து இவங்க வந்து அந்த இவங்க வந்து பேக் எண்ட்ல இருக்கணும், சர்வர்ல இருக்கணும். சர்வர்ல வந்து ஒண்ணுமே இல்லைன்னா நீங்க ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி வந்து நினைச்சுக்காங்க. நான் சர்வரை நான் டேட்டா பேஸ சொல்றேன், எக்ஸல் ஷீட் மாதிரி நினைச்சுக்கோங்க. நீங்க வந்து அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு நீங்க டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மொத்த டேட்டாவும் போச்சுன்னா நீங்க யார்கிட்ட போய் கொஸ்டின் பண்ண முடியும்? அதான். ஏன்னா இப்போ வந்து இந்த ஆப்ல அவங்க வந்து ஒரு வேலட்ல இப்ப எல்லாருக்குமே லட்சக்கணக்கில் அமௌண்ட் இருக்கு. அந்த அமௌண்ட் வந்து உதாரணத்துக்கு முதல்ல மாசம் வித்ரா கொடுத்துட்டு இருக்காங்கன்னா வித்ரா அவங்களுக்கு வந்து கொடுத்த உடனே அவங்க நோட்டிபிகேஷன் வரும். அவங்களுடைய டேஷ்போர்ட்ல போயிட்டு வித்ரா கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த வித்ரா கொடுத்தாச்சுன்னு அவங்க வேலட்டுக்குள்ள அமௌண்ட் டிஜிட்டல் அமௌண்ட் அவங்க லெஸ் பண்ணிட்டு தான் அந்த அமௌண்ட் அவங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா? ஆமா. இப்போ இவங்க வித்ரா கொடுக்கறதுக்கு முன்னாடியே கூட எல்லாரோடைய ஆப் இருக்கிற அந்த பேமெண்ட இல்லன்னு இவங்க பண்ணிவிட முடியும். ஜீரோ பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து முதல்ல த்ரூ கூகுள் பிளே மூலியமா வந்துட்டு இருந்தது, கூகுள் ஸ்டோர் மூலியமா வந்துட்டு இருந்தது, பிளே ஸ்டோர் மூலியமா வந்துட்டு இருந்தது. இப்போ டைரக்டா இவங்க மூலியமா தான் அந்த மூலியமா தான் இருக்கு. இவங்க சர்வர்ல போய் தானே ஸ்டோர் ஆகுது. இவங்களோட டேட்டா பேஸ்ல சர்வர் கிடையாதுன்னா இவங்களோட டேட்டா பேஸ்ல போய் ஸ்டோர் ஆகுது. இவங்களோட டேட்டா பேஸோட அத்தாரிட்டி யார்கிட்ட இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்க கிட்ட இருக்கு. லேப்ல வச்சிட்டு இருப்பாங்க, லேப்டாப்ல வச்சிட்டு இருப்பாங்க. ஆமா. இதுல ஒன்னே ஒண்ணு என்ன பண்ண முடியாது, இதை வச்சு இவங்க என்னன்னாலும் பண்ணலாம். ஒன்னே ஒண்ணு என்ன பண்ண முடியாதுன்னா இப்ப வந்து KYCக்கு நான் ஒரு பட்டனை கொடுத்துருக்கேன், அதுல போய் கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி இனி ஒரு புது பட்டனையோ இல்ல புது இதையோ இந்த மாதிரி எல்லா மக்கள்கிட்டையும் கொண்டு போய் உன்னால சேர்க்க முடியாது. என்ன பண்ணலாம்னா புதுசா ஒண்ணு டெவலப் பண்ணிருக்காங்கல்ல, புதுசா ஒண்ணு டெவலப் பண்ணி அந்த .apk-வை இதே மாதிரி திருப்பி போட்டு அதை திருப்பி நீங்க எடுத்து எல்லாரும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு புதுசு இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்ல முடியும். இதைதானே சொல்ல முடியும். வந்து அன்னைக்கு வந்து இவர் விஜயராகவன் பேசும்போது நீங்க நார்மலா வந்து நீங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னா அதை விடுத்துட்டு ஒரு நார்மலா வந்து ஒரு இன்ஜினியர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அந்த நீங்க அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் கூட வேண்டாம். அவன் சேர்ந்து 2 மாசத்துல இருக்கிற பையனுக்கு தெரியும் கூகுள் வந்து நீங்க ஒரு குரோம் ஓபன் பண்ணிட்டு நார்மலா F12 பிரஸ் பண்ணீங்கன்னா கீழே வந்து ஒரு டேப் ஓபன் ஆகும். அதுல எலமெண்ட்ஸ்னு ஒண்ணு இருக்கும். அந்த எலமெண்ட்ஸ்ல தான் உங்களோட அந்த HTML பேஜ்ல இருக்க எல்லா கண்டென்ட்டுமே வரும். அந்த பேர் வந்து டெவலப்பர் டூல்ஸ் நம்ம சொல்லலாம். டெவலப்பர் டூல்ஸ் இருக்கும், ஃபுல்லா கோடிங்கா இருக்கும்னா அந்த எலமெண்ட் HTML எலமெண்ட்ஸா இருக்கு. விஜயராகவனோட யாரோ வந்து டேட்டாவெல்லாம் திருடுறாங்க, டேட்டாவை திருடிட்டு அவன் பெரிய ஹேக்கர் அப்படின்றாங்க. அதுக்கு ஹேக் பண்ற அளவு. ஏன்னா நான் இப்போ என்னோட டேட்டா பேஸ் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அந்த டேட்டா பேஸோட சர்வரை நான் கண்டுபிடிச்சு அந்த சர்வரை நான் வந்து ப்ராக்ஸி போட்டு அக்சஸ் பண்ணி எல்லா பேத்துக்கும் 0ன்னு பண்ணா அது ஹேக்கிங் தான். அது ஹேக்கிங். நீ வெளியில வந்து ஆனந்தராஜ் சொன்ன மாதிரி பொங்க பானையத்துக்கு தெருல வச்சா நாய் நட்ட தான் செய்யுங்கிற மாதிரி டெவலப்பர் டூல்ஸ்ல பிரஸ் பண்ண உடனே உன் டேட்டா தெரியுது அப்படின்னா அது என்னென்ன ஹேக்கிங் ஆகும். இல்ல நானும் அந்த டூல்ஸ் அதாவது எனக்கு வந்து நான் இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு தான். ஆனா எனக்கு கொஞ்சம் இது மாதிரியான அந்த சாஃப்ட்வேர்ல கொஞ்சம் டிராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சும்மா போய் பண்ணா தெரிஞ்சிட மாதிரி இருக்கேன். கோடிங் ஓரளவுக்கு நானும் எழுதுவேன், ரொம்ப டீப்பா எழுத முடியாது. ஜாவா வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சதுனால நான் பேசிக் கோடிங் எனக்கு தெரியும் வச்சுக்கீங்களேன்.
அதனால நானும் அதை போயிட்டு அந்த டெவலப் ஆப்ஷன் எல்லாம் உள்ள சிலதெல்லாம் யூஸ் பண்ணிருக்கேன், உள்ள போய் பார்த்திருக்கேன். ஆனா அது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். நீங்க வந்து சும்மா நார்மலா பண்ண முடியும். அதை போய் நீங்க ஹேக்கிங்னு பேசி அதையும் நம்புறாங்க. அதுதான் பிரச்சனை. ஆரம்பத்துல இருந்து நம்ப வச்சு நீங்க சொல்றாங்க எங்களை வந்து யாரு சேர்க்க சொன்னா, எங்களை யாரையுமே சேர்க்க சொல்லல, நான் போய் மக்களை சேர்க்க சொன்னேன் நானு. ஆனா ஒருத்தனை வந்து சேர்க்க சொல்றதுக்கு நான் வந்து டைரக்டா நீ போய் ஒரு ஆளை சேர்த்து விடு அப்படின்னு சொல்ல தேவையில்ல. நான் அவனை சொன்னா போதும்னா அதுதான். அதாவது என்னன்னா ஒரு சைடு வந்து உங்களுக்கு பாருங்க இவ்வளவு இன்கம் இருக்கு, அவ்வளவு இன்கம் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இவரு வாங்கிட்டாரு, அவரு வாங்கிட்டாரு அப்படின்னு ஒரு சைடு வந்து இவங்க ப்ரொமோட் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னொரு சைடு அவன் போய் அவன் சட்டையை பிடிச்சி பாதியில இருந்தா பணத்தை பிடிக்கிட்டா வர முடியும், அவங்களையே போட வைக்கிறது தான் கரெக்ட். ஆனா வேண்டிய அவசியமே இல்ல. பணம் வருது அப்படிங்கிற ஆசையை தூங்கினாவே இது எல்லாருக்குமே தேவை இருக்குது. தேவை இருக்கிறவங்க அந்த பக்கம் போகத்தான் செய்வாங்க. 5 விதமான இன்கம் சொல்றாங்கன்னா சும்மா இந்த இதுல இந்த கமெண்ட்ஸ்ல போட்டுட்டு இருக்க தற்கொலைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா 5 இன்கம்னு சொல்றாங்க. யூடியூப் இன்கம் அப்படிங்கிறாங்க. யூடியூப்ல இவங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சதுன்னா 300K வரலங்க. இவங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு 200 something Kல இருக்குங்கன்னா யூடியூபோட ஆட்ஸோட கிரைட்டீரியா உங்களுக்கு தெரியுமானா, யூடியூபோட ஆட்ஸ் வந்து நீங்க வந்து எந்த மாதிரி கண்டென்ட் போடுறீங்கிறத பொறுத்து அந்த ஆட்ஸோட காசு மாறுங்கண்ணா. நீங்க குக்கிங் கண்டென்ட் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸுக்கு இவ்வளவு ரூபான்னு இருக்கு. என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட் மட்டும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதையும் தாண்டி நீங்க வந்து சும்மா வந்து யூடியூப் இன்கம் அப்படின்னா இவங்க வந்து விளம்பரத்துக்காக வீடியோ கொண்டு ஷூட் பண்றத அதை யூடியூப்ல போட்டு யூடியூப் வழியா தான் பார்க்க சொல்றாங்க இல்லையா? ஆமா. அப்போ அந்த யூடியூப் இடையில விளம்பரம் வருமே வேற. அதாவது இவங்க ப்ராடக்ட் இல்லாம யூடியூப் யூடியூப்ல இருக்க அந்த விளம்பரத்துக்கு தானா யூடியூப் உங்களுக்கு காசு தருது. பார்க்கும் போது நடக்க வரது இல்ல, நடுவுல அந்த ஆடுக்கு தான் இவங்களுக்கு காசு தருது. அதுவுமே உங்களோட அதுக்கு வந்து எக்கச்சக்க எவ்வளவு வருங்க. இத்தனை நாள் சேனல் ரன் பண்ற வீடியோ போடுறோம்ல, நம்ம 200K இருக்குன்னா மானிட்டைஸ் ஆகுறதுக்கு கண்டிஷன் என்னன்னா நீங்க வந்து நார்மலா ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தா போதுங்கண்ணா. அதே மாதிரி 4000 மணி நேரம் 4000 வாட்ச் ஹவர்ஸ்னா 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருந்தா போதும்னா. இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ்ங்கிறது வந்து நீங்க எப்படி அச்சீவ் பண்ணீங்கன்னு இருக்கீங்கன்னா உங்களோட ஃப்ரீக்வன்சி இருக்குல்லன்னா ஒரு வீடியோ இப்ப நார்மலா வந்து நம்மளோட தமிழ்நாட்டுல இருக்கிற டாப் யூடியூபர்ஸ பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வந்து வீடியோ போடுற யூடியூபர்ஸ் இருக்காங்க. ஆனா இதே இது நீங்க வில்லேஜ் குக்கிங் சேனல்ல பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு 15 நாளைக்கு போடுவாங்க. ஆனா 15 நாளைக்கு போட்டா அவங்களோட வீடியோ வந்து 20 மில்லியன் போதும்னா. 20 மில்லியனுங்கிறது இவங்க வச்சிருக்க 200Kவை விட 10 மடங்கு அதிகமானது. சரிங்களா? அதுல வர இன்கம் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு நான் சொல்றது டாக்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் சேர்த்து சொல்றேன்னா மாசத்துக்கு 15 லட்சம் வருதுன்னு வைங்கன்னா. நான் சொல்றதுன்னா 20 மில்லியன் வியூஸ்க்கு சொல்றேன்னா 15 லட்சம் ரூபாய் ஒரு மாசத்துக்கு வருது. இவங்கிட்ட 20 மில்லியன் வியூஸ் இல்ல, 20 மில்லியன் சப்ஸ்கிரைபர் இல்ல, 200K சப்ஸ்கிரைபர் இருக்கு. அந்த 200K சப்ஸ்கிரைபருக்கு நம்ம வந்து 15 லட்சம் வேண்டாம், 3ல ஒரு பங்கு சொல்லுங்க 5 லட்சம் ரூபாய் வருதுன்னா 5 லட்சம் ரூபாய் வந்து உன்னால 10 CM கூட நீ தர முடியாது. சரிங்களா? இன்னொன்னு அன்னைக்கு வந்து இந்த யூடியூப் கமெண்ட்ல வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப பெரிய கால்குலேஷன் போட்டு அவ்வளவு தூரத்துக்கு விளக்கிருக்காருன்னா அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் வந்து இவங்க வந்து வித்தாங்கல்ல ஒரு கேப்சூல், அந்த கேப்சூலோட மதிப்பு வந்து 100 வாங்கலாம். நாம 60 பக்கம் பேஜ் லிஸ்ட் பண்ணிருக்கோம்ல பாத்தீங்களா? அது அதுல வந்து 130 ரூபாய் 196 இல்ல நான் அவர் சொன்னதை சொல்றேன். நான் 100 ரூபாய் வந்து ஃபேஸ் வேல்யூ தான். 100 ரூபாய் ப்ராடக்டை ஏன் வந்து 14 மடங்கு அதிகமா விற்கிறேன்னு கேட்கறதுக்கு இவங்களுக்கு இல்ல ஒண்ணு. இன்னொன்னு 14 மடங்கு இல்ல குமார், கிட்டத்தட்ட 1880 மடங்கு அதிகம் வச்சிருக்கிறாங்க அந்த டப்பா வேல்யூ. ஆமா, ஒரு பாக்ஸோட வேலையே 196 ரூபாய்ங்க. ஆனா அது விற்கிறது 3800 3500 ரூபாய்க்கு மேல, கிட்டத்தட்ட 30 மடங்குங்கண்ணா. இல்ல எப்படி 30 மடங்கு ஆகும்? பர்சன்டேஜ்ல பாருங்க. ஆமா, பர்சன்டேஜ்ல பார்த்தா கூட தானே ஆகும். ஆமா, இப்போ நீங்க வந்து 196 ரூபாய் வச்சுக்கோங்கன்னா 196 ரூபாய் வச்சுக்கோங்க. இவங்க கால்குலேட் பண்றாங்க 30% வந்து ஒரு கம்பெனி ஆடுக்கு செலவழிக்குது அப்படின்னு. எந்த கம்பெனினா வந்து 30% ஆடுக்கு செலவழிக்குது கம்பெனி. ஆனா இவங்களுக்கு முதல்ல ரெவென்யூக்கும் ப்ராஃபிட்டுக்கும் வித்தியாசம் தெரியலைங்கண்ணா.
ரெவன்யூனா என்ன, ப்ராஃபிட்னா என்ன அப்படின்னு அதுக்கு வித்தியாசம் தெரியல. நீங்க வந்து உங்களோட ப்ராஃபிட்ல இருந்து நீங்க வந்து இந்த ஆட்ஸுக்கான பெர்சன்டேஜ் போட்டீங்க அப்படின்னா ரொம்ப மினிமலா வரும்னா, நீங்க ரெவன்யூல இருந்து போட்டீங்கன்னா அதிகமா வரும். அப்படி அதிகமா நீங்க ரெவன்யூல போட்டு வந்தா கூட நான் சொல்றது நேஷனல் இல்லைன்னா இன்டர்நேஷனல் கம்பெனிஸ் 15, அதாவது 15 இருக்குன்னு வச்சுக்கோங்கன்னா 15 ரூபாய் அவனோட பொருள் அப்படின்னா அந்த பொருளுக்கு அவன் வந்து செலவழிக்கக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா, ₹1.40. அதான். அப்புறம் எப்படின்னா அவங்க வந்து 40% அதை வந்து உண்டாக்கி அதை கொடுத்து, இப்ப எனக்கு ஒரே ஒரு கேள்விதானா, 100 பேர் இருக்கீங்க, இப்ப இந்த 100 பேர்ல 100வது பேரும் சேர்ந்துட்டான் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கண்ணா? அதுதான் அவருதான் அவர் காத்து பேசி சொல்றாரு. மறுபடியும் நம்ம நாட்டுல வந்து எத்தனை பேர் பிறந்துட்டு இருக்காங்க, எத்தனை பேர் 18 வயசு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஆளு வந்துட்டே தான் இருப்பாங்க, கடைசி மனுஷன் கிடையாது அப்படிங்கிறாரு. அது எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப ஆப் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு சொல்லிடலாம். அதாவது அவர் சொல்றது வந்து இருக்கிறோம் பிறக்கிறோம் பூரா மையத்தில் செத்துட்டு பாக்குற மாதிரி சொல்றாரு. வந்து ஒரு இன்னொரு கேள்வி நான் கேட்கிறேன், ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். ஏன்னா அடுத்தது வந்து ஒரு சின்ன மீட்டிங் இருக்கு. நான் என்னன்னா இப்போ ஆப் வந்து அவங்க சொல்றது சஸ்பெண்ட், டிஸ்மிஸ் கிடையாது. ஆப்பை வந்து அவங்க நிரந்தரமா நீக்கல, சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு இப்ப அப்படிதான் வந்து எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சஸ்பெண்டுக்கும் க்ளோஸ்டு அதாவது டிஸ்மிஸ்க்கும் என்ன வேரியேஷன் கூகுள் பிளே ஸ்டோர்ல? ஆனா சஸ்பெண்ட்ங்கிறது வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு சோலன்ஸோ ரீசனுக்காக என்னோட நான்ஸை வந்து அது வந்து என்னோட வயலேஷன் இருக்கு, என்னோட நான்ஸ்ல வயலேஷன் இருக்கு, அவனுக்கு கொடுத்த அந்த ரெக்யர்மெண்ட்ல வயலேஷன் இருக்கு அப்படின்னா இத வந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்கண்ணா. ஆனா அது ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஆப் டிஸ்மிஸ் பண்ணணும். ஆனா ஆப் டிஸ்மிஸ் ஆனாலும் நான் நல்லா சொல்றேங்கன்னா ஆப் டிஸ்மிஸ் ஆனாலும் என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கு ஹோஸ்ட் பண்றானுங்கல்ல சார், அவனோட ஓன் சர்வர்ல வச்சு எத்தனையோ பேர் ஆப் ரன் பண்ணலாங்க. அவனோட ஓன் சர்வர்ல வச்சு ரன் பண்ணலாம். இப்போ வந்து இவங்க சஸ்பெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க கூகுள்ல இந்த மாதிரி, அதாவது சஸ்பெண்ட் அப்படின்னு எதுவுமே அவன் சொன்னா இல்லைன்னா நீங்க வந்து கூகுள் வந்து இந்த மாதிரி இது பண்ணி வச்சிருக்கு அப்படின்னா கூகுள் வந்து ஒரு ஆப்பை தன்னிச்சையா வந்து எடுக்குது ரீசன் பண்ணி இனிமேல் அந்த ஆப்பை ஒர்க் ஆகாது அப்படின்னா அந்த ஆப் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அத்தனை பேருக்குமே நோட்டிபிகேஷன் இருக்கணும். அத்தனை பேருக்குமே கூகுள்ல வந்து தனித்தனியா கிடையாது, கிடையாதுண்ணா. அந்த சஸ்பெண்ட் மீன்ஸ் டிஸ்மிஸ் தான், அதாவது க்ளோஸ் தான். இதுக்கப்புறம் நாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டோம், எங்க ஆப்ல பிளே ஸ்டோர்ல இருந்து வெளியில எடுத்துட்டோம் அப்படிங்கறது வந்து எப்படினாலும் சொல்லிட்டு போலாம்ண்ணா. நான் இனிமேல் உங்களோட ஆப் இவங்க சொல்றதே நல்லா பாருங்கன்னா, ஒரு ஆப் சஸ்பெண்ட் நீங்க வந்து ஒரு டே டு டே லைஃப்ல ஒருத்தர் சஸ்பெண்ட் ஆயிருக்காரு அப்படின்னா அவர் திருப்பி போய் வேலையில சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? சஸ்பெண்ட் ஆயிருக்காரு, திருப்பி போய் வேலைக்கு சேர முடியுமா முடியாதானே? முடியும். அப்புறம் எதுக்குன்னா வந்து நம்ம வந்து அந்த சஸ்பெண்ட் ஆனவர் வந்து வேற ஒரு பேரை வச்சுக்கிட்டு நான் வேலையில போய் சேரணும்னு சொல்லணும். வேற ஒரு பேரை வச்சு இந்த டேட்டா பேஸ வந்து அதுக்கு பால் பண்ணிக்கலாம். இல்லன்னா நம்ம அவர் சொன்னது அதாவது புரியுது. அதாவது டிஸ்மிஸ்னா நீங்க என்ன பண்ணணும், அடுத்தது வந்து மறுபடியும் ரீஜாயின் பண்றதுக்கு தான் நீங்க அடுத்தது மூவ்மெண்ட் பண்ணணும். அடுத்து அதுக்கு உண்டான பர்சன் தான் கிடையவே முடியும். நீங்க நார்மலா கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, அதான் கேன் ஆப் பி சஸ்பெண்டட் ஆர் டிஸ்மிஸ்டு அப்படி வந்து ஒரு வேரியேஷனே கிடையாதுன்னா எல்லாம் ஒண்ணுதான், எல்லாமே ஒண்ணுதானே. அதாவது இவங்க திருட்டுத்தனமா என்ன பண்றாங்க, பிளே ஸ்டோர்ல இல்லாட்டி என்ன நாங்க வந்து டிரைவ் மூலியமா டவுன்லோட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. ஆமா, அது வந்து நான் வந்து என்கிட்ட இருக்கிறத உங்ககிட்ட வச்சுக்கன்னு சொல்லி கொடுக்குற மாதிரி, நான் கொடுத்தது உங்களுக்கு தெரியாது, நீங்க வாங்கினது யாருக்கும் தெரியாது. அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து இதை வந்து கூகுளுடைய பிளே ஸ்டோருக்கு எல்லாம் யூஸ் பண்றாங்க, எல்லா டிரைவுமே அனுப்புவானா. இப்போதைக்கு நீங்க கூகுள்ல பண்ண அந்த கூகுள் டிரைவை நான் வந்து அனுப்பியிருக்கேன்னா அதுல அவங்க பண்ண ரிப்ளை தான் நாங்க வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம். இந்த மாதிரி கோர்ட் லீகல் ப்ரொசீடிங்ஸ் இருந்ததுன்னா எங்களுக்கு அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இன்னும் வசதியாக இருக்கும் சொல்ல போயிடானா நான் உங்கள்கிட்ட அந்த கேஸ் டீடைல்ஸ் கேட்டேன், அதையும் அட்டாச் பண்ணி திருப்பி அனுப்பியிருக்கேன். ஓகேங்கம்மா, நல்லது, நன்றி.